படத்து பேர் சீரன். இந்த படம் முழுக்க முழுக்க புதுமுகங்களுடைய ஆக்கிரமிப்பு எடுத்த படம். செய்யா இருக்காரு, அவர் சொந்த ஊர்லேயே எடுத்திருக்காரு. அருமைச்சதுரர் துரைமுருகன் வந்து இயக்கியிருக்காரு. ஜேம்ஸ் கார்த்திக் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே கதாநாயகன் நடிச்சிருக்காரு. 2 வயசுல நடிச்சிருக்காரு. இதில் என்ன முக்கியமானன்னா, இப்போ வர்ற புதுமுகங்கள் எல்லாருமே ஒன்று ஹீரோயின் அப்பா தயாரிப்பாளர் இருப்பார், இல்லாட்டி ஹீரோ தயாரிப்பாளர் இருப்பார், இல்லாட்டி ஹீரோவோட அப்பா தயாரிப்பாளர் இருப்பார். ஆனால் சமீபத்தில் பார்த்த புதுப்படங்கள் எல்லாமே சைலண்ட். அதனால இந்த படத்தில் அவர் ஜேம்ஸ் கார்த்திக்கு ஹீரோ நடிச்சிருக்காரு. இது அவருடைய சொந்த வாழ்க்கையில் எழுதப்பட்ட கதை அப்படின்னு அவரே சொன்னார். நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு புது பொங்கல் எடுத்த படம் மாதிரி தெரியல. நல்ல விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும். இவர் வந்து இயக்குனர் ராஜேஷ் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு, துரை கே முருகன். அது மட்டும் இல்லை, எல்லாருமே இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு படம் ரொம்ப நாளைக்கு மேலே, ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வினுக்கு விஜய் ஏதாவது எங்கள் ஊரில் நடந்த கதை மாதிரி தெரியுது. அதை எங்கள் ஊரில் வந்து நைட்டு 12 மணிக்கு அந்த கிடா வெட்டிட்டு அந்த பூசாரி இப்படி தான் நள்ளிரவில் அந்த சாத்தாங்கோவிலுக்கு போவார். அப்போ யாரும் ஏற்றப்போ வர முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சாமியாகவே இருப்பார். அந்த இதான் இந்த படத்தில் கதை கருவாக கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கலப்பு திருமணத்தை மையமாக எடுத்திருக்காங்க. அதான் முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து காதல் அதாவது நாட்டில் வந்து ஜாதி வழின்னா காதல் திருமணம் அதிகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த படத்தில் வந்து வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவர் ஒரு பட்டியலிருந்து சேர்ந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவர் வந்து ஆல்ரெடி கிறிஸ்டியனு. ஏன்னா அவர் பேரை பார்த்தாலே தெரியுது, ஜேம்ஸ் கார்த்திக். கார்த்திக்ங்கிறது வந்து இந்து பேர், ஜேம்ஸுங்கிறது கிறிஸ்தவ பேர். அந்த அடிப்படையில் அவர் கலப்பு திருமணம் செஞ்சதால ஊரில் வந்து அவர் விலக்கப்படுறாரு. இப்போ பல அசம்பாவித சம்பவங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து யாருன்னு தெரியாமலே அந்த ஊருக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அது ஒரு கிறிஸ்தவ பெண் பாதிரியார் மூலமாக செய்கிறாரு. எப்போவுமே கிறிஸ்தவர்கள் வந்து ஜாதியை பார்க்க மாட்டாங்க, மதத்தை தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக படமாக்கியிருக்காங்க. இன்டர்வல் வரைக்கும் வேற மாதிரி ஒரு கதை போகுது. பிள்ளைங்க 2 பேர், நம்ம ஒரு பேருன்னு அரவிந்த், இன்னொருத்தர் நம்ம ஆடுகள நரேன். 2 பேருமே அவங்க பாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டா கோயிலில் வரக்கூடாது, கோயிலில் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, பரிவட்டம் கட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பாடத்தோட ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது அவர் இந்த வாழ்க்கையோட சேர்ந்த கதையை எடுத்திருக்கனால அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பள்ளிக்கூடத்தில் ஒதுக்கப்படுறது, மற்ற பொது நிறுவனங்களில் ஒதுக்கப்படுறது, அப்படியே ஒரு மாதிரி பார்வையே ஒரு மாதிரி பார்க்கறது, அந்த கலப்பு திருமணம் செஞ்சவங்களை, அந்த மாதிரி கதையை தான் எடுத்திருக்காரு. பாஸ்கர் ஆர்வம் ஒளிப்பதிவு செய்திருக்காரு. இவர் ஏற்கனவே சந்தானம் படத்தை ஒளிப்பதிவு செய்திருக்காரு. மிக அருமையான ஒளிப்பதிவு. படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் முதுகெலும்புன்னு அவர் பாஸ்கர் ஆர்வம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் கதை எழுதுவார், ஆனால் அதே சமயத்தில் அதை ஒழுங்காக ஸ்க்ரீனில் கொண்டு சேர்க்கறது வந்து ஒளிப்பதிவாளர் மற்றும் எடிட்டர். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக அவர் செஞ்சிருக்காரு. அது புதுப்படங்கிறது இல்லாமல் ஒரு ஒரு நல்ல பெரிய மேம்பட்ட படமாக அவர் ஒளிப்பதிவு செய்திருக்காரு. அதனால அவருடைய பாராட்டு. ஜூபின் வந்து இசையமைச்சிருக்காரு. அவரும் பாட்டு வந்து கடைசி பாட்டு, அந்த சாமி பாட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. பின்னணி இசையில் கொஞ்சம் எரர் தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் சத்தம், கடைசி கிளைமாக்ஸில் அந்த பின்னணி இசை கொஞ்சம் இன்னும் வலுவிட்டுறதா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் ஜூபின் வந்து பாடல்கள் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ப்ரொடியூசருடைய கதையை வாங்கி துரைமுருகன் இயக்கி இருக்கிறாரு. இயக்கம் வந்து ஒரு படத்துக்கு வந்து கேப்டன், ஒரு கப்பலுக்கு கேப்டன் மாதிரி மிக அருமையாக இயக்கியிருக்காரு. அதாவது இந்த காலத்து ஜனங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எந்த காதல் மட்டும் பிடிக்குங்கிறத இசையமைப்பாளர்கிட்ட அருமையாக வேலை வாங்கியிருக்காரு. அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சீரன், சீராளன், அந்த மாதிரி சீரன்னா சீர்மிக்கவன் அர்த்தம். அந்த அடிப்படையில் சீரன் பேர் வச்சிருக்காங்க. இப்போ வர்ற புதுமுகங்கள்லாம் இந்த மாதிரி பழைய இலக்கியங்கள்லேருந்து பேர் வைக்கிறது பாராட்டுறது தெரியுது. அதாவது இங்கே ஆங்கில பெயரை வைக்காம ஒரு தமிழ் பேர் சீரன் வச்சிருக்காரு.
அதனால அவருக்கு நம்முடைய பத்திரிகையாளர் சார்பில் பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி ஒரு புதுமுகங்கள் படம் தான் சில நேரங்களில் தூக்கம் வந்துடும், போரடிக்கும். அந்த மாதிரி ஒரு நெருடல் இல்லாமல் பிகினிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு டெம்போவா படத்தை கொண்டு போயிருக்கிறது இயக்குனர் துரைமுருகனுக்கு பாராட்டு. அது மட்டும் இல்லை, ஜேம்ஸ் கார்த்திக்கு மற்ற ஒருத்தன்ட்டு போய் ஒரு 40 லட்சம் 1 கோடின்னு சேலரி கொடுத்து சம்பளம் கொடுத்து வைக்கிறதுக்கு நாமளே நடிச்சிடலாம், ஏன்னா நாம தானே வாழ்ந்திருக்கோம் அந்த வாழ்க்கையில சொல்லி அவரே வாழ்வியல இயல்பா காமிச்சிருக்காரு. அந்த கடைசி கட்டத்தில் அந்த சாமியா வர்ற கட்டங்கள்லாம் ஒரு மெய்சிலிக்க வைக்குது எங்க ஊர்ல. ஏன்னா நாங்கள் கிராமத்தை சேர்ந்தவன், கிராமத்துல வர்ற அந்த அந்த கையில அருவாளும் வேலை வச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப பரபரப்பா இருக்கு. அந்த கேமராமேனும் அதை ஒரு பெரிய பேய் வந்து வாயில இருந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கட்டங்கள்லாம் ஒரு நூதனமான ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமா தெரியுது. பார்த்த படங்களை போல இல்லாம ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்டு விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கு சீரன். தயவு செஞ்சு இந்த மாதிரி புதுமுகங்கள் நடிக்கிற தயாரிக்கிற படங்களை தியேட்டர்ல போய் ஆதரிங்க. அதனால தியேட்டர்ல போய் கண்டிப்பா சீரன் படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். தேங்க்ஸ்ண்ணா. நன்றி.